அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம். இப்போது வெற்றி பெற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான அம்சம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது என்னங்க முக்கியமான அம்சம்? விடாமுயற்சிங்க. விடாமுயற்சிங்கிற ஒரு விஷயத்தை வெற்றி பெற்றவங்க அனைவருமே விடாமல் கைப்பிடித்து அதில் தொடர்ந்து பயணப்பட்டிருக்காங்க. ஓகே, விடாமுயற்சி வேணும். ஓகே, அந்த விடாமுயற்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்போது அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத நம்ம ஒரு செயலில் தொடர்ந்து செய்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எது வரைக்கும் தொடர்ந்து செய்யணும்? வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து செய்யணும். இப்போது நிறைய பேர் விடாமுயற்சியோடு நான் முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் முடியல, என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் அப்படின்னால நிறைய பேர் கதையாக சொல்லுவாங்க. தங்களுடைய தோல்விகளுக்கான காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் அவங்க வரிசையாக அடுக்கிட்டே போவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நடந்த தோல்வியை தழுவிய விஷயங்களுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? விடாமுயற்சிங்கிற பேரில் முயற்சி எடுத்திருப்பாங்க, முழுமையான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வெற்றியை அடையிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒரு சலிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டுடும். என்னடா, நம்ம இவ்வளவு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், நமக்கு வெற்றி கண்ணிலேயே தெரியலையே, அப்போது நம்ம பயணப்படுற பாதை சரியில்லை அப்படின்னு நினச்சி அந்த பாதையை மாற்றுவாங்க. அப்போ பாதையை மாற்றும்போது என்னென்னா, இந்த பாதையில் அவங்க எஃபோர்ட்ஸ் போட்டது, விடாமுயற்சியாக அவங்க செயல்பட்டது, அவங்களுடைய உழைப்பு, நேரம் எல்லாமே வீணாகிடுங்க. அடுத்த பாதையில் அவங்க ஜீரோவில் இருந்து புதுசாக பயணப்பட வேண்டிய அவசியம் வருதுங்க. இப்போது இந்த பாதையிலையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி அந்த வெற்றியை எட்டக்கூடிய ஒரு சூழலில், ஆனால் வெற்றியை எட்டிட்டோம், இல்லை எட்டக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க உணராமல் கொஞ்சம் அவசர புத்தியோட அவங்க என்ன பண்ணிடுறாங்க? முன்கூட்டியே தங்களுடைய முயற்சிகளை விட்டுடுறாங்க. இது உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விவசாயி தன்னுடைய லேண்டில் போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் போடுறாரு. அப்போது ஒரு இடத்துல அவர் ஐடென்டிஃபை பண்ணி போர் போடுறாரு. ஒரு 200 அடி போர் போடுறாரு, தண்ணி கிடைக்கல. ஆனால் அந்த இடத்துல ஒரு 100 அடியிலேருந்து 150 அடியிலே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போது 200 அடி போட்டுமே அந்த 150 அடியில் தண்ணி வரலன்ன உடனேயே கொஞ்சம் மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு தடுமாற்றம், ஒரு ஆசிலேஷன் ஏற்பட்டுடுது. அதுக்கப்புறமும் விடாமுயற்சிங்கிற பேரில் ஒரு 200 அடி போட்டுட்டார், அப்படியும் தண்ணி வரல. உடனே அவருக்கு இருந்த நம்பிக்கை போயிடுது. உடனே என்ன பண்ணுறாரு? அந்த நீர் பார்க்கக்கூடிய நபர் சரியில்லை அப்படின்னு பழியை அவர் மேலே தூக்கி போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு? வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வேற ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க சொன்ன இடத்த அங்கே ஒரு 200 அடி போடுறாரு, அதுவுமே தண்ணி வரல. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? சரி, இந்த முயற்சிகள் எதுவுமே நம்முடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கவில்லை, அதனால் நம்ம 3வது முறையாக சாமிக்கிட்ட பூ கேட்போம், சாமி கொடுக்குற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு செய்வோம் அப்படின்னு மனிதர்களை நம்பாமல் இறைவனை நம்ப ஆரம்பித்து சாமிக்கிட்ட போய் ஒரு பூ கேட்டு சாமியினுடைய அருள் கிடைக்கிற ஒரு இடத்துல அவர் மறுபடியும் போர் போட ஆரம்பிக்கிறாரு. அதில் 200 அடி தோண்டும் போது அங்கேயும் தண்ணி வரல. அதுக்கப்புறம் நில ஆராய்ச்சியாளர்களை கூட்டிகிட்டு அதாவது அவங்கெல்லாம் அது தொடர்பாக படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியும். அவங்கள கூப்பிட்டு என்னங்க நடந்தது, ஏன் இந்த மாதிரி
நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணி 3 போர் போட்டு 200 அடி போட்டும் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, 250வது அடியில் தான் தண்ணி இருக்குங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு நீர் மட்டம் இருக்குது. அப்போது அந்த 250 அடியில் நீங்கள் போர் போட்டிருந்தீங்க, இன்னும் ஒரு 50 அடி கூடுதலாக நீங்கள் போர் போட்டிருந்தீங்க அப்படின்னா முதல் போரே சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாங்க, அந்த வெற்றி கண்ணில் தென்படாட்டியும் நம்ம என்ன பண்ணணும், வெற்றி அடையும் வரை முயற்சியை கைவிடக்கூடாது. முயற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றி வந்து நமக்கு வசப்படும். அப்போது வெற்றியாளர்கள்லாம் என்ன காரணத்தினால எந்த ஒரு அடிப்படையான ஒரு சூழலில் வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விடாமுயற்சி தொடர் முயற்சியாக வெற்றியை கைவசப்படுத்தும் வரை, வெற்றியை எட்டும் வரை அவர்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து ஒரே நேர்கோட்டில் அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் வந்து மிக சிறப்பான ஒரு வெற்றியாளர்களுக்கு உரிய ஒரு அம்சமாகவும், வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்ததற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இதைத்தான் சொல்கிறாங்க. மற்றபடி வெற்றி அடைந்தவங்களுக்கு மிகப்பெரிய பணபலமோ இல்லை மிகப்பெரிய ஒரு அறிவு நிலையோ இருந்தது அப்படின்னெல்லாம் யாரும் பெருசாக சொல்கிறதில்ல. யார் ஒருத்தர் தான் எடுத்துக்கொண்ட செயல்களிலே வெற்றி அடையும் வரை விடாமுயற்சியாக முழு முயற்சியாக முழு மனதோடு யார் ஈடுபட்டு அது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுடைய வெற்றியை தடுக்க இவ்வுலகில் எத்தகைய சக்தியுமே கிடையாது. அந்த அவருடைய வெற்றியை வந்து யாராலும் தடுக்க இயலாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, அந்த விடாமுயற்சியை நாம் கை கொள்ள வேண்டும் என்றால் நாம் எத்தகைய மனக்கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்போது மனக்கட்டுப்பாடு உள்ளவர்களிடம் மட்டும்தான் இந்த விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் இருக்கும் என்பதில் எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லை. அப்போது விடாமுயற்சியை தொடர்ச்சியாக செய்வதற்கு உரிய மனக்கட்டுப்பாடு, மன உறுதி யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறியிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக உலக கோடீஸ்வரர் பட்டியலில் இடம்பெற்ற ஒவ்வொரு நபர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொருவருமே இத்தகைய குணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே இத்தகைய விடாமுயற்சியும் தொடர்ச்சியான ஒரு செயல்பாடுகளும், அதே மாதிரி ஒரே நேர்கோட்டில் அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள். தான் எடுத்துக்கொண்ட இலக்கை, அந்த இலக்கை தவிர வேறு எந்த விதமான டைவர்ஷன்ஸும் இல்லாமல், எந்த விதமான மறு சிந்தனையோ மறு பரிசீலனையோ இல்லாமல் அதே இலக்கை நோக்கி தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அறிவு, தன்னுடைய கான்சன்ட்ரேஷன், தன்னுடைய நுண் அறிவு, மன ஆற்றல் எல்லாத்தையுமே ஒருமுகப்படுத்தி எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் இணைத்து அவர்கள் செயலாற்றி மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். அப்போ மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவர்கள் எல்லார்கிட்டையும் இதே குணம் இருக்குதுங்கும்போது இந்த குணத்தை நம்ம ஏன் வளர்த்துக்கக்கூடாது? இந்த மாதிரியான ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வளர்க்கறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? எந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொண்டால் இத்தகைய வெற்றிகளை அடைய முடியும்? இது பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போமா? நன்றி.